welcome to my channel. This is Nimita. நீங்க என்ன first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இவ்ளோ அழகான ஒரு சாஃப்ட் மேக்கப் லுக் தான் எப்படி பண்ண போறோம் அப்படினு பார்க்க போறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் அத சொல்லிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அழகா இருக்கு இந்த லுக் வந்து. இந்த லுக்க அழகா காமிக்கிறதுன்னு பார்த்தோம்னா மெயினா ஐ லுக் அண்ட் ஃபேஸ்ல பேஸ் மேக்கப் லிப்ஸ். சோ இது மூணும் ஈஸியா சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். சோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் இந்த லுக் எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். சோ let's get into the video. First நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் இன்னும் நான் ப்ரெப் பண்ணல. இதுக்காக மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்க போறோம். டிஸ்டர்ப்டா இருக்கிற ஹேர் ஃபுல்லா எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கும் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப் ப்ரைமர். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், புதுசாக எதுவும் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணுறது காமிக்கிறேன். இது வந்து நைக்காவோட ப்ரெப்மியம் ஃபேஸ் ப்ரைமர். இட்ஸ் அ மினி வெர்ஷன். ஸோ இதுதான் நான் எப்போதும் அப்ளை பண்ணிப்பேன். அடுத்தது கன்சீலர். ஸோ உங்களுக்கு ரொம்ப டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் டோனில் இருக்க கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக வந்து இன்றைக்கி என்னோடய ஸ்கின் டோனில் இருக்க கன்சீலரே அப்ளை பண்ணிடுறேன். எல்லோரும் ஃபஸ்ட்டு அண்டர் ஐ ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஐலிட்லேருந்து தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம், அந்தளவுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆக்னி வருதுன்னா உங்களோட சீக்ஸில் வரும், இல்லை ஃபோர்ஹெட்டில் வரும், இல்லை சின்னில் கூட வரலாம். அது என்ன இங்கே எனக்கு எங்கே வந்திருக்கு பாருங்களேன். எனக்கு கரெக்டாக நோஸ் பின் போட்ட மாதிரி சீரியஸாக அது அசிங்கமாக இருக்குது. ஆனால் அதையும் வந்து நான் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேனே. ப்ராடக்ட் காமிக்க மறந்துட்டேன். இது வந்து LA Girl Pro Conceal ஹை டெஃபினேஷன் கன்சீலர். என்னோடய ஷேட் ஃபான். நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கன்சீலர் இது தான். இங்கே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே இந்த ஸ்பஞ்சிலே எடுத்து கீழே அப்ளை பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வேறு எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கிட்ட அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சாஃப்ட் லுக் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஃபுல்லுமே வந்து ஒரு நியூட் ஷேடில் இருக்க மாதிரி இருக்கணும். அண்ட் பேஸுமே வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நியூடாக ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி இருக்கணும். இதே சாஃப்ட் லுக்கில் வந்து கிளாம் லுக் மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். அது நம்மளோட ஆப்ஷன் பொறுத்து. க்ளோயியாக இருக்கணும், கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கிளாம் லுக்குக்கும் போய்க்கலாம். பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஒரு கிளாம் லுக்காக வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் மேட்லேயே எடுத்துகிட்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி மேட் லுக்கில் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகே, இதை நான் ஈவனாக பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலருமே ரொம்ப ஹெவியாக பேச்சஸாக இருக்க மாதிரி கொடுக்காதீங்க. பிகாஸ் அது ரொம்ப மேக்கப்பை ஹெவியாக காமிச்சிடும். ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்தாலே ஓகே. ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது மேபிளினோட இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இது நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. என்னோடய ஸ்கின்னுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்டாக இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்குமே வந்து பெருசாக சேஞ்ச் ஆனதில்லை. ஸ்பஞ்சிலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் ஆல் ஓவராகவே அப்ளை பண்ணிடுறேன். இது ரொம்ப டேப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்கின்னுக்கு மேலே ஒரு சாஃப்டான ரொம்ப தின்னான லேயராக ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும். ப்ராடக்ட் எடுக்கிறதே கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஃபினிஷ் வந்து கிடச்சிடும். இது ஸ்கின்னோட அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகும், ஹெவியாக இருக்காது இந்த ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபவுண்டேஷன் நீங்கள் ஐலிட்டில் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா கன்சீலர் அப்ளை பண்ணிட்டோமே, இதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபவுண்டேஷன் பிளெண்ட் ஆகிருக்கிறது நல்லா இருக்குது, ஸ்கின் ஃபினிஷும் அழகாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பண்ண போகிறோம், பவுடர் செட் பண்ண போகிறோம். பவுடருக்கு காம்பேக்ட் பவுடராக இருந்தாலும் ஓகே, லூஸ் பவுடராக இருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே. ஆனால் வந்து ஃபினிஷ் வந்து மேட் ஃபினிஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் பவுடர் தான். என்னோடய புது டப் இது இருந்தாலும் அப்படியே பவுச்சுக்குள்ளே போட்டு வைக்கவும் எந்தளவுக்கு நான் டர்ட்டியாக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கே பியூட்டியோட இந்த ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர். என்னோடய ஃபேவரட்டான பவுடர் இது. ஏன்னா அதோட ஃபினிஷ் ஒவ்வொரு வீடியோலையுமே இதே தான் நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்.
ரொம்ப காஸ்ட்லியாக ஐ திங்க் இது வந்து அஃபோர்டபுள் சொல்ல முடியாது. சேம் இதோட கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் நிறைய காஸ்ட்லியான பவுடர்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டோட ஃபார்முலா கன்சிஸ்டன்சி எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் இதுவே வாங்கி வச்சுக்கலாம். ஐ ஏரியா நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா நல்ல ஒரு பேஸ் வேணும். ஐ மேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கேன். இந்த ஷர்ட் வந்து என்னோடய ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. ஏன்னா இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் பார்த்து வச்சுருந்து வாங்கின ஷர்ட் அது. ஸோ இன்றைக்கி இந்த லுக் வந்து இதில் தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி இதை போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து ஐ மேக்கப் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்து இந்த லுக்குக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஷேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திக்காக இருக்குது, அதனால் நான் ஷேட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு தின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேப்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொடுக்குறது அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து திக்காக இருக்குது. இதை நான் இன்னும் திக் பண்ணேன் அப்படின்னா வந்து லுக் வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் அதை திக் பண்ணிக்கல. உங்ககிட்ட குட்டி காம்பு இருக்கும் ஐப்ரோஸ்க்குன்னு, அது மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க. ஆர் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். நான் இன்றைக்கி ஐப்ரோஸ் பண்ணல. இந்த சாஃப்ட் லுக்கில் முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா ஐஸும் லிப்ஸும் தான். ஸோ ஐ மேக்கப்புக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சட்டிலான ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திக்கான ஒரு ஷேட் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மார்ஸோட இந்த பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நியூட் ஷேட்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிற ஷேட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்த ஷேடை க்ரீஸ் ஏரியாவுக்கு கொடுத்துக்கலாம் அண்ட் அவுட்டர் கார்னருக்கு கொடுத்துக்கலாம். மைல்டான பிங்க் மாதிரி இருக்கு. இந்த கலர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது போல கேமரால, அந்த அளவுக்கு மைல்டாக இருக்கு. உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் ஐ மேக்கப் ப்ரஷஸ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கார்னருக்கும் இதே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட் பேலட். இது வந்து நைக்காவோட குவாட் இன் ஒன் ஐ ஷேடோ பேலட். ஸோ இந்த பேலட்டில் இருக்க ஒரு ப்ரௌன் ப்ளஸ் பிங்க் மிக்ஸ் ஆன ஒரு ஷேட். ஸோ இந்த ஷேட் எடுத்து நான் அவுட்டர் கார்னரில் கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பிங்க் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்னு பார்த்தேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம பிங்க் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு டார்க்கர் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். அது நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். லைன் மாதிரி ட்ரா பண்ணது அப்படியே தெரியுது. ஸோ அதை லைட்டாக அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ரொம்ப டார்க் பண்ண வேணாம், கொஞ்சம் சாஃப்டனும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லைட்டர் ஷேட் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப டார்க்கராக தெரிய வேண்டாம். பிகாஸ் நம்ம இதில் வந்து இன்னொரு பிரைட்டரான ஷேட் கொடுத்தோம் அப்படின்னா ஷேட் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அதனால லைட்டர் ஷேடாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது வந்து க்ரீஸ் ஓகே, அவுட்டர் கார்னர் ஓகே. அண்ட் இப்போது இன்னர் கார்னர் அண்ட் மிடில் போர்ஷனில் எந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஷேட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்னர் கார்னர் வரைக்கும் கொடுத்துட்றேன். மிடில் போர்ஷன் அண்ட் இன்னர் கார்னர். இந்த மாதிரி கீழே இருக்க அந்த லேஷ் லைனுக்கு கீழேயும் கொடுத்துக்கலாம். ஏரியாவை வந்து
சாஃப்டன் பண்ணிடுறேன். லைட் ஷேட் எடுத்து இந்த மாதிரியான சாஃப்ட் லுக்குக்கு நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஷிம்மர் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மேட் ஷேட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஐஷேடோ பேலட் பார்த்தாலே இந்த கிளிட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. இன்றைக்கின்னு இல்லை, எப்போ எடுத்தாலுமே அதான் தோணுது. லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்து ஒரு கிளிட்டர் ஷேட் கொடுத்து ஷிம்மர் ஷேட் கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற ஷேட் தான். ஸோ இதை எடுத்துக்கிறேன். வாவ், நல்லா இருக்கே. ஆக்சுவலாக அது பிளைனாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அழகாகவே காமிக்குது. லைட்டாக இந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கர்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தெரியுதா? இவ்வளோதான். இந்தளவுக்கு சட்டிலாக தான் இருக்க போகுது. நல்லாவுமே இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிற விஷயம்னா, ஒரு காஜல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கொலோசல் காஜல் எடுத்துக்கிறேன். இதை வந்து அப்பர் லைன் இருக்குல்ல, வாட்டர் லைன் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னா உள்ள இந்த மாதிரி. நான் யூஸ் பண்ணுறது கலர் எசன்ஸோட இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். இது கிளாஸி லுக் கொடுக்கும், நல்லாயிருக்கும், அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு தான் இது வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்டும் இதில் நிறைய இருக்குது. நான் இப்போ கொடுத்துருக்க இந்த ஐலைனர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, விங்கும் பெருசு கிடையாது, சேம் டைம் இன்னரில் ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துட்டு அவுட்டரில் ஒரு குட்டி விங் கொடுத்துருக்கேன். இதே மிட் போர்ஷனில் வந்து ரொம்ப தின்னான லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த ஐக்கும் போட்டுக்கலாம். ஐலைனர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 2 ஐக்குமே இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சொல்லலாம், சொதப்பாமல். ஸோ இப்போ வந்து ஐலாஷை கர்ல் பண்ணிவிட்டு, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஐலாஷ் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். பட் நான் வந்து எப்போதும் போல் ஐலாஷ் கர்ல் மட்டும் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறேன். பட் இங்கே எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலும் தெரியாது. லிப்ஸ்டிக்கு 2 ஷேட் வந்து நான் இன்றைக்கி மிக்ஸ் மேட்ச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அவுட்லைனில் ஒரு ஷேடும், அப்புறம் ஓவரால் லிப்ஸில் வந்து ஒரு ஷேடும் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போகிறது ரெண்டுமே எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரியான லாக்மி பிராண்டில் இருக்க இந்த லிப்ஸ்டிக்ஸ் தான். ஷேட் நேம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நியூட் பிங்க். ஸோ இதை வந்து ஆல்ரெடி என்னோடய லிப்ஸில் கொஞ்சம் லிப்ஸ்டிக் இருக்குது, என்னோடய கையிலே நான் தொடச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ நியூ ட்ரீம். இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஷேட். ஆக்சுவலாக அப்ளை பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். ஓகே,
லிப் ஷேடும் அழகாக இருக்குது. லைக் இந்த மாதிரியான லுக்ஸுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் க்ளாஸியாக இருக்க மாதிரியான லிப் ஷேட்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. லிப் க்ளாஸ் கூட நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து நான் விட்டுட்டேன், ப்ளஷ் இதுக்கு அப்ளை பண்ணணும். திக்காக இருக்கும். ஸோ நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த சாஃப்ட் லுக் வந்து அழகாக வந்திருக்கு சீரியஸாக. ரொம்ப மைல்டாக, அதோட பேஸும் ரொம்ப மேட்டாக இருக்குது. அண்ட் ப்ளஷ், அப்புறம் முக்கியமாக ஐ லுக் எல்லா மேக்கப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணும்போதும் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ லுக் தான். ஸோ இந்த ஐ லுக்குமே ஒரு மாதிரி யூனிக்காக அழகாக இருக்குன்னே சொல்லலாம். நான் இந்த மாதிரி சீரியஸாக க்ரியேட் பண்ணதில்லை. எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. அண்ட் இந்த லிப் காம்போ நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலி பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஜஸ்ட் இயரிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் ஹேர் வந்து காம் பண்ணி அழகாக க்யூட்டாக இந்த மாதிரி ஒரு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் மேக்கப் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு புது அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன் அழகான எக்ஸ்பீரியன்ஸ்னால் மேக்கப் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லைட்லேருந்து கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்தேன் அப்படின்னா மேக்கப் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து சட்டிலாக ஒரு மாதிரி நியூட் கைண்ட் ஆஃப் பியூட்டின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சாஃப்ட் லுக் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரை இந்த லுக். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன், பெருசாக டெக்னிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் நம்ம கொடுக்குற ஃபேஸோட பேஸ் மேக்கப்பும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பேஸ் மேக்கப் நான் எப்படி கொடுத்தனோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஐ லுக் அண்ட் லிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.